ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog. என்ன vlogன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கத்தார்லேருந்து சவுதி பை ஆன் ரோட் வந்து கிளம்பிட்டோங்க. எப்படி வந்து போகணும், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ரோட்டில் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக்கிங் எல்லாமே வந்து முன்னாலே வந்து பிடிச்சிட்டோம். பர்ச்சேஸும் வந்து பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. கத்தார்லேருந்து நாங்கள் கிளம்பும்போது மார்னிங் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 டிகிரி இருந்தது. நல்ல குளிர் தான். தலைக்கு வேற குளிச்சுட்டேன். ட்ரையர் போட மறந்துட்டோம் அவசரத்தில். ஏன்னா ரொம்ப ஏர்லியராக கிளம்பிட்டோம்னா வந்து செக்இன் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 6 o'clock தான் கிளம்பணும். பட் ப்ரீ பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து 4 o'clock கிளம்பணும்னு நினச்சிருந்தோம். ஸோ கிளம்புனதுக்கப்புறமா முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி ஆன் ரோட்டில் போகும்போது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்குது. பாஸ்போர்ட், கத்தாரில் இருக்கீங்கன்னா கத்தார் ஐடி, அதாவது ரெசிடென்ஷியல் ஐடி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க அது கண்டிப்பாக எடுத்துக்கணும். காரோட இன்சூரன்ஸு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கேருந்து போகும்போது வந்து சவுதி பார்டரை கிராஸ் பண்ணி தான் வந்து பஹ்ரைன் உள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அதனால் சவுதிக்கு ஒரு விசாவும் பஹ்ரைனுக்கு ஒரு விசா, 2 விசா வந்து எடுக்கணும். இந்த விசாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிட் விசா அண்ட் மல்டி என்ட்ரி அப்படின்னு இருக்குது. மல்டி என்ட்ரி வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு வந்து $100 வந்து வருது. 1 year வரைக்கும் வேலிட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ரியாலில் தான் வந்து 90 ரியால் வருது பர் பர்சனுக்கு. அதே மாதிரி பஹ்ரைன் விசாவும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்களோ எல்லாரோடதுமே வந்து நீங்கள் கையில் ஒரு காப்பி வந்து வச்சுக்கிறது, 1 இல்லை 2 காப்பி வந்து எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு திங். உங்களுக்கு ஓனாக கார் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட காரில் வந்து போகிறீங்க அப்படின்னா யார் ட்ரைவ் பண்ணுறாங்களோ அவங்களோட லைசன்ஸும் அந்த காரோட இன்சூரன்ஸு, இல்லை கார் ஓனாக இல்லை ரெண்டல் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரெண்டல் கார் யார்கிட்ட எடுக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது கத்தாரோட கடைசி பெட்ரோல் பேங்க்னு சொல்லலாம், வஹூத் பெட்ரோல் பேங்க். ஸோ இந்த இடத்துல வந்து வண்டியை ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட 300 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பெட்ரோல் பேங்க்குமே வந்து கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இங்கேருந்து அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லிட்டராவது வந்து தேவைப்படும். வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம பார்டர் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 300 கிலோமீட்டர் தாண்டி சவுதியோட பெட்ரோல் ஸ்டேஷன் தான். சவுதியில் வெளியில் இருக்கிற டாய்லெட் எல்லாமே வந்து இந்தியன் டாய்லெட்ஸ் தான், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு பெட்டர் வந்து இந்த டாய்லெட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா டைரெக்டாக நீங்கள் ஹோட்டலுக்கோ இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதுனாலும் அங்கே போயிட்டு யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. மேக்ஸிமம் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரி ஜூஸ் ஐட்டம்ஸு, மில்க் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்க வைக்கிறது நிறைய, அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக போனால் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதுதான் நம்ம வக்கூத்தோட லாஸ்ட் பெட்ரோல் ஸ்டேஷன் அப்படின்றதால பயங்கர க்ரௌட் இருக்குது. இதை தாண்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது போக போகிறது ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன். எத்தனை பேர் கத்தார் பார்டரை வந்து நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம், அதாவது எத்தனை பேர் வந்து ட்ராவல் பண்ணுறோம் காரை பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் மெட்ராஷ் அப்படின்ற ஆப்பில் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணால் ரொம்ப குயிக்காக போயிடலாம் அப்படின்றது எல்லாரோட ஒப்பீனியன். ஆனால் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதால் 1 hour வந்து வெயிட் பண்ணிட்டோம். எங்கள் கூட சேம் டே ட்ராவல் பண்ணார், அவரும் கூடவே கிளம்புனார். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ்லாம் வந்து போயிட்டாங்க. ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ண நாங்கள் வேறு லைனில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour வந்து வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கத்தார் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்தது சவுதி இமிக்ரேஷன். இந்த சவுதி இமிக்ரேஷன் வந்து நம்மளுக்கு ஏர்போர்ட்டில் வந்து எப்படி நம்மளுக்கு கேமரா செக்கிங் இருக்குமோ அது இருக்கும். அது இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதாவது ஃபுல் கையும் வந்து எடுப்பாங்க. அதே நேரத்தில் தம்ப் இம்ப்ரெஷன் தனியாக இருக்குது. இது எல்லாமே எடுத்து அடுத்தது டிரைவரோட லைசன்ஸும் வண்டியோட இன்சூரன்ஸும். ஸோ இது வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கத்தார் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். பட் நீங்கள் சவுதியில் உங்கள் வண்டி போகிறதுக்கு வந்து சவுதி இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரியால் வந்து நாங்கள் பே பண்ணோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களுக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலாக பே பண்ணது வந்து கார்டில் பே பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட லைசன்ஸு, ஹஸ்பண்டோட லைசன்ஸை வாங்கி வந்து அவங்க என்ட்ரி பண்ணாங்க. ஸோ லைசன்ஸ் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணாங்களா இல்லையானும் தெரியல. அதுக்கப்புறம் அதுக்குண்டான ரெசிப்ட் வந்து சில பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இவர் கேட்கும்போது வந்து என்ன
சொன்னாங்கன்னா, மொபைல்ல வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னிட்டாங்க. பட் ஆனா மொபைல்ல வந்து மெசேஜ் வரல. ஸோ திரும்ப உள்ள பஹ்ரைன் உள்ள என்டர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 90 ரியால் வந்து எங்களுக்கு பே பண்ண வேண்டியதாயிடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. இது வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோடு கனெக்ட் பண்ற எந்தெந்த கண்ட்ரீஸோட ஃபிளாக் இருக்கு. யுஏஇ இருக்கு, கத்தார் இருக்கு, அதுக்கப்புறம் பஹ்ரைனோடது இருக்கு, சவுதியோட ஃபிளாக்ஸும் இருக்கு. இன்னொரு கண்ட்ரி ஈரான் நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போக வேண்டியது கரெக்ட்டா ஒரு 2 1/2 ஹவர்ஸ் வந்து நம்ம இப்போ டிராவல் பண்ணணும். இந்த 2 1/2 ஹவர்ஸும் 2 சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் டெசர்ட் ஏரியா தான். ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கும்போது எனக்கு உடனே இந்த கோட் லைஃப் படம் தான் ஞாபகம் வருது. நீங்க நைட் டைமில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்ப் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, யாருமே வந்து வரமாட்டாங்க. அவ்வளோ நிசப்தமா, அமைதியா இருக்கு. சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த ட்ரக்கெல்லாம் நம்மள வந்து கிராஸ் பண்ணும்போது ஓகே. பட் ஆனா அத தவிர்த்து ஆன் ரோடு சவுதி போணும்னு நினைக்கிறவங்க, டே டைம்லேயே வந்து ட்ராவலை வச்சுக்கோங்க. நைட்டு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி இன்கேஸ் வர மாரி இருந்தாலும், ஒரு 2, 3 ஃபேமிலியா வந்தா பெஸ்ட்டு. முக்கியமா இங்க நோ பெட்ரோல் ஸ்டேஷன், நோ டாய்லெட், நோ ஹோட்டல்ஸ், நத்திங். அது ஜஸ்ட் ரோடு அவ்வளோதான். 250 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் வந்து இருக்குது. ரோடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன ரோடு தான் வந்து இருக்கும். அது வந்து நல்ல மண் அடிக்கிற மாதிரியான ஒரு ரோடு. முன்னாடி போகிற வண்டியை நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணிலாம் வந்து போக முடியாது. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி வந்து வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பஹ்ரைன், சவுதி போகிற ரோடு வந்து வருது. நீங்கள் பஹ்ரைன் போகிறவங்க லெஃப்ட்டில் கட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பஹ்ரைனுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம். அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1 ஹவர் ஆகுது. 1 ஹவரில் வந்து நம்ம பஹ்ரைன் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம பஹ்ரைன் ரோட்டை வந்து பிடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து வேகமாக 1 ஹவர் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பஹ்ரைனுக்குள்ளே என்ட்ராகலாம். பஹ்ரைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கத்தாரை விட ரொம்ப 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 சின்ன ஒரு கண்ட்ரி தான். எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். காலையில் 5:30க்கு கிளம்பணும். அதனால் பாப்பா செம்ம தூக்கத்தில் வந்து படுத்துட்ருக்காங்க. குவில்ட் பெட்ஷீட் வந்து எடுத்ததால் அந்த முன்னாடி சீட்டுக்கும் பேக் சீட்டுக்கும் நடுவில் இருக்கிற சென்டரில் வந்து பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். ஸோ அங்கே அந்த கில்ட்டை ஃபோல்ட் பண்ணி போட்டதில் நல்லா கம்ஃபியாக இருந்தது. ஹாயாக தூங்கிட்டாங்க. இப்போ அடுத்தது பஹ்ரைனுக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். இங்கே வந்து நம்ம இப்போது என்ட்ரி பெர்மிஷன்ஸ் வந்து வாங்கிறதுக்கு சில பாஸ்போர்ட்டு, பஹ்ரைன் விசா, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, லைசன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உள்ளே என்ட்ராக வேண்டியது தான். இங்கேயுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ரிட்டர்ன் வரும்போதும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இங்கேயுமே நீங்கள் பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க, அதே மாதிரி சவுதியோட இமிக்ரேஷன்லேயும் பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க. எதுலேயுமே வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் எந்த ஒரு என்ட்ரி எதுவுமே இருக்காது. கத்தார் பார்டரில் நம்ம வந்து, அதாவது கத்தார் இமிக்ரேட் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆனோம் பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் கத்தார் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு சீல் வந்தும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட்டில் பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி அவங்க மட்டும்தான் வந்து என்ட்ரி பண்ணிப்பாங்க. அது வந்து முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா நாங்களுமே வந்து பாஸ்போர்ட்டில் எதுவுமே வந்து என்ட்ரி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆன் ரோட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து என்ட்ரி ஆகலை. ஒன்லி நம்ம பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கத்தார் ஐடி, இல்லைனா வந்து நம்மளோட இந்த விசா, இந்த மட்டும்தான் வாங்கி அவங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்குறாங்க. இது நீங்கள் காரை விட்டு இறங்க தேவையில்லை. பஹ்ரைனுக்குள்ளே என்ட்ராகும்போது அந்த கையில் வந்து அந்த மிஷினை வந்து காருக்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துடலாம். மற்றபடி கார் விட்டு இறங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி அடுத்தது வண்டியும் வந்து செக் பண்ணுறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பஹ்ரைனுக்குள்ளே நம்ம என்ட்ராக வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து இதை கட்டியிருக்காங்க. 25 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் வந்து இதே மாதிரி தண்ணிக்குள்ளே தான் போகுது. செம்ம சூப்பர் இல்லைங்க, சான்ஸே இல்லை. தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுனா பெரிய விஷயம்னா அது இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. இதில் நம்ம பஹ்ரைன் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கத்தாரை விட ரொம்ப சின்ன ஒரு கண்ட்ரி.
இங்கே வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா சிவில் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து ஒரு டெம்ப்ரவரி டைமுக்கு மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதால சில ஓப்பனிங்ஸ் எல்லாம் வந்து சிவில் என்ஜினியர்ஸுக்கு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேரிட்டிவ்லி கத்தாரோட கம்பேர் பண்ணும்போது 10-15% வந்து கம்மியாக இருக்குது. சில ஹோட்டல்ஸ்லாம் வந்து நாங்கள் போய் சாப்பிட்டதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து மற்றபடி வந்து ஷாப்ஸ் பில்டிங்ஸு எல்லாமே வந்து கத்தாரில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த கோல்ட் ஷாப்ஸு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் ஷாப்ஸு இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. எல்லா மிடில் ஈஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லுலுவோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் பஹ்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு லுலு வந்து நிறைய ஷாப்ஸ் இல்லை அப்படின்னும் ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற கடையை விட அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது விலை. அதனால் நாங்கள் லுலு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவரோட சில ஃப்ரெண்ட்ஸை வந்து நாங்கள் அங்கே பஹ்ரைனில் வந்து மீட் பண்ணோம். ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலில் வந்து ரீச் ஆகிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறதுன்னு பிளானு. 2:00 வந்து செக்இன் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் வந்து செக் அவுட். அங்கேருந்து அப்படியே வந்து அடுத்தது நம்ம ட்ராவல் பண்ண போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது தமாம் அப்படின்ற ஒரு ஏரியா. அங்கே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் தான் வந்து நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டே பண்ண போகிற ரிசார்ட் வந்தாச்சு. ஸோ எலைட் ரிசார்ட் அண்ட் ஸ்பா இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல். உள்ளே போய் எப்படி இருக்குது ஹோட்டலு, எந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ஹோட்டல் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸு சொல்லுவோம். ஸ்டே டியூன் அன்புடன்.